ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே அடுத்த நாள் தான் கட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போதே ஆக்வர்டாக தான் இருக்குது. எதுவுமே பேசாமல் தான் போயிட்டுருக்காங்க. அங்கே நம்ம ஏன் இருக்கான்ல அவனோட வீட்டுக்கு போனோடனே சரி என்னாச்சு 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க, வெளியே போனீங்களான்னு இருக்க. 2 பேரும் இல்லைன்னு பயந்தடிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, நான் உங்களுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்லாம் வாங்க அப்படின்ட்டு இருக்க. 2 பேரும் திருன்னு முடிச்சுட்ருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நான் சாப்பிட்டேன், எனக்கெல்லாம் வேணான்ட்ருக்கேன். அது ஓகே, அப்போ நீங்களாச்சும் வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு 2 பேரும் மாறி பார்த்தீங்கன்னா மழுப்புன்னு மழுப்பிட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் போயிட்டு வந்தீங்களான்ட்டு கேட்டால் கூட இல்லை அதை நாங்கள் எங்கே போவோம், இங்கே எங்கே இருக்க சுற்றி பார்க்குறக்கு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு மாற்றி மழுப்பிட்டு கடைசியே நம்ம ஹீரோயின் தப்பிச்சா போதுண்டாங்கிற மாதிரி ரூம்குள்ளே போய்க்கிறான். போன உடனே அவளுக்கு ஃபுல்லாக அதே யோசனை தான் வந்துக்கிட்டு இருக்கு. தூங்குனா கூட அவளுக்கு தூக்கமே வரல. கிட்டத்தட்ட பைத்தியமே பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோயின், எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன, நான் ஏன் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு கடுப்பாக இருக்கு அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நைட்டை தூங்காமல் 12 மணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பைத்தியமே பிடிச்ச மாதிரி தான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கா. நமக்கே டவுட் வரும்னா பார்த்துக்கோங்களேன். அங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பெட்டில் படுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் புலம்பிகிட்டு இருக்கான். இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கன்ட்டு இவங்க ஸ்டோரி போயிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட பேசலான்ட்டு போகிறான். பட் நம்ம ஹீரோயினா ஆல்ரெடி பயத்தில் உட்காந்துட்டு இருக்கா. ஏனோட வாய்ஸை கேட்டோடனே அப்படியே கப்பு சொப்புன்னு சைலண்ட் ஆயிடுறான். அவனை கூப்பிட்டு பார்க்குறான். ஆள் இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஹியானு பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு அப்படியே கூப்பிட்டுருக்கான். ஆளில் நம்ம ஹீரோயின் எந்த வாய்ஸு கொடுக்கலன்னு தெரிஞ்சோடனே அவன் சிரிச்சுட்டு கிளம்பிடுறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கா. இப்போ போய் என்னடா பேசுறதுன்ட்டு அந்த ஆக்வர்டில் தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசியிருக்க மாட்டா. அடுத்த நாள் அதே மாதிரி இவங்களும் கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா போல் காரில். கரெக்டாக நம்ம பின்னாடி ஏன் வந்துடுறான். இவன் திரும்பி பார்க்கலான்னு திரும்பும்போது விழுகிற மாதிரி போயிடுறான். அவன் தான் பிடிக்கிறான். பிடிச்ச உடனே என்ன வேலைக்கு சீக்கிரம் கிளம்பிட்ட போல அப்படின்ட்டு இருக்க. ஆமாம்மா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ பூச்சியை பார்த்த மாதிரி பதறிக்கிட்டு இருக்கா. நான் போகணும், நீங்களும் சீக்கிரமாக கிளம்பிக்கங்க, பாய் அப்படின்ட்டு அவள் அவசரமாக கிளம்ப ஏனுக்கு தெரிஞ்சிடுது. அவனுக்கு சிரிப்பு தான் வருது, பயந்து ஓடிட்டு இருக்கான்ட்டு. ஹீரோயின் எங்கே போயிருக்கானா வேலைக்கெல்லாம் போல, முதல் வேலையாக சர்ச்சுக்கு போயிருக்கா. இவளுக்கு ஆக்சுவலாக சாமி நம்பிக்கையெல்லாம் இல்லை, இருந்தாலும் அங்கே போய் பாவம் மன்னிப்பு கொண்டு இருக்குல்ல, அதில் கேட்டுட்டு இந்த மாதிரி என்னம்மா உங்களுக்கு பாவம் பண்ணீங்க சொல்லுங்கள், நான் மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பேய் ஓட்டணும், சர்ச்சுக்கு எவ்வளோ டொனேஷன் ஆனாலும் நான் கொடுக்குறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் ஓட்டி எப்படியாச்சும் விலைக்கு விட்டுருங்கன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த தாட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குல்ல. அதுக்கு போய் பாவம் மன்னிப்புக்கு பேய் ஓட்டணும் அப்படின்ட்டு நம்ம சர்ச்சில் ஃபாதரையே குழப்பி விட்டுட்ருக்க. அந்த இடத்துக்கு நம்ம பிஎம் வந்திருக்காரு. அவருக்கு சாமி நம்பிக்கையெல்லாம் இருக்க போல், அவர் எப்போ போல் ப்ரே பண்ண வருவார் போல். நீங்கள் என்ன வந்திருக்க அதிசயமா, எனக்கே புதுசாக இருக்குது, சரி நீங்கள் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இவன் எதுக்குடா வெயிட் பண்ண சொல்கிறான்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துல ஏன் கூப்பிட்றான். சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை எடுத்து பேசிட்டு இருக்கும்போது, என்ன ஃப்ரீயா இல்லை பிஸியா, சாப்பிட்றது கூட நேரம் இல்லை போல் அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. பின்னாடி நம்ம பிஎம் இருக்கான்ல, அவனோட வாய்ஸ் என்ன போகலாமான்னு கேட்க. எனக்கு இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆகிடுது. இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்கிற மாதிரி. போகலாம் போ அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் வெளியே கிளம்புறான் போல். அவன் கிளம்பி போயிட்டுருக்கேன். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு பிஎம்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஏனும் ட்ரைவ் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு குழந்தை மாதிரி சிறு சமையெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பிஎம்க்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் நம்ம ஹீரோயினை அவன் ஆஃபீஸில் விட்டுறான். விடும்போது அவன் நீ எதுக்கும் ரொம்ப அட்டாச் ஆகாத, டிவோர்ஸ் அப்புறம் வரும்போது ரொம்ப நீ தான் கஷ்டப்படுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது கூட எனக்கு தெரியாமையா இருக்கும், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நான் ஒன்றும் முட்டாள் இல்லைங்கிற மாதிரி அவன் கிட்ட சொல்லிடுறான். எப்படியோ அவள் முடிவில் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்கிற மாதிரி பிஎம்க்கு அவன் நல்லா இருந்தால் போதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிடுறா. ஆனால் போன உடனே சரி ஆல்ரெடி இவங்க அண்ணங்களை தான் இருக்காங்களே, இவ இருப்பாளா இல்லைன்னு தெரியாதே. அதனால ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேரிங் ஒர்க்லாம் நிறையா இருக்கும், இவ ஷேர்ஸ் ஜாஸ்தி இருக்கும்ல கம்பெனிது, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும், செட்டில்மெண்ட் பண்ணணும், சீக்கிரமாக மீட்டிங்கை போட அப்படின்ட்டு இவ புதுசாக ஏதோ அளப்பரிய கிளப்பிக்கிட்டு இருக்கேன். நமக்கே புரியல என்னடா பண்ண போகிறான் கம்பெனி அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அரசர் இருக்கார்ல, அவர் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி யானோட கல்யாணத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா எது நியராக இருக்கோ அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. யானே அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் சொல்லலாமா அப்படின்ட்டு இருக்க. யான் எனக்கு இந்த டேட் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அரசரும் பார்த்தீங்கன்னா இந்த டேட் தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு யானோட பேச்சு தான் தட்ட மாட்டாரே, அவரு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ரீசன் இந்த டேட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சுன்னு தோணுச்சு அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை ஏன்னு சொல்லியிருப்பார்ல, அதை இவ அரசரும் சூஸ் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அடுத்த ஷாப்பிங்க்கு போயிருக்கா. போன உடனே சரி ஜுவல்லரிக்கு போன உடனே எல்லாம் புதுசாக வந்திருக்குல்ல, அவளோட கடை தானே, அதனால ஃபஸ்ட்டு கலெக்ஷனை ஃபஸ்ட்டாக போய் அள்ளிடுறா. அள்ளினதுக்கப்புறம் இதே மாதிரி புதுசாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வச்சோமா ஜம்முன்னு பண்ணிட்டு வேற என்ன புதுசு அப்படின்ட்டு ஹீரோயின் விட்டா செய்ய சொல்லியே கேட்பா போல. அது எல்லாத்தையுமே அவ
காலில் கிட்ட கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு பாவம் இருக்கிறது தானே கொடுக்க முடியும்னு அதுவும் நின்றுட்டுருக்கு. அந்த இடத்துக்கு கரெக்டாக அவங்க அண்ணன் வந்திருக்காங்க. சொத்துக்காகவே பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான், இனி விடவே மாட்டான் இருக்க. அவங்க அண்ணியும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா அப்படியே இப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி சும்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி என்னோட ஷேர்ஸ் தானே வேணும், தந்து தொலைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுற. அவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கம்பெனியை தானே புள்ள மாதிரி பார்த்துருப்பா, அதை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற, என்ன உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்டுட்டு இருக்க. ஆமாம், இதனால் ஒரு டேமேஜ் ஆனாலும் உன்னை கொண்டுருவேன், காதில் கேட்காத மாதிரி நடிக்காத, செத்தல நீ அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போக அவங்க அண்ணனுக்கு எப்படியோ ஷாக்கு. அப்படி கம்பெனி கிடைச்ச குஷி இல்லை. அவங்க அண்ணி தான் அவ்வளோ சந்தோஷமாக கம்பெனியை வாங்கிட்டோன்னு சுற்றிட்டு இருக்க. இன்னிங்க எப்போவுமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க, திடீர்னு எதுக்கு உங்கள் அண்ணனுக்கு கொடுத்தீங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்குறா. எங்கள் அண்ணெல்லாம் கம்பெனி ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் கேளு, அது அவனுக்கும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, ஆனால் இந்த டைம் ப்ரூவ் பண்ணுவாங்கல்ல அவன் ஹேண்டில் பண்ணுறதை பார்த்துட்டு, நான் தான் கம்பெனியை ஒழுங்காக நடத்துவேன், கம்பெனி என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு, அதனால தான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. இவங்க பார்த்திங்கன்னா வேறு ஏதோ பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அது வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஹீரோயினுக்கு கல்யாண ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, அது செக் பண்ணுற இடம் தான். அங்கே வந்துட்டு நம்ம இயான் இருக்கான்ல, அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள உள்ளே போகிறாங்க. இயான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டான் போல் அவன் கல்யாணத்துக்கு. ஹீரோயின் வந்த உடனே நீயும் ட்ரை பண்ணி பாரு உனக்கு பிடிச்சது அப்படின்ட்டு இருக்க. எதுவும் எல்லாமே நல்லாமே இருக்குது, புது கலெக்ஷன்ஸாக இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் என்னதான் புது கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் பாரம்பரியம் தானே இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் கூப்பிட்டு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இங்கே வந்து உட்காருங்க, கால் வலிக்க போதுன்னு உட்கார வச்சுட்டு இருக்க. ஹேர் கிளிப்பிலேருந்து எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவளும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் சரியில்லைன்னு சொன்னோடனே மாற்றிட்டு வந்து அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. பட் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதே சரி, ஏன் இருந்துட்டு ஏன் கொஞ்சம் ரைட்டில் திரும்புறியா லெஃப்ட்டில் திரும்புறியா அப்படின்ட்டு அவன் கட்டளை கேட்டுட்டு இருக்கிறான் ட்ரெஸ்ஸை பார்க்குறக்கு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நல்லா பொம்மை மாதிரி திரும்பிக்கிட்டு இருக்க. இது கொஞ்சம் இப்படி தான் மாட்டணும் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா மாட்டி விடுறான். நம்ம ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆகிடுது, கிட்டத்தட்ட நர்வஸ் ஆகிடுது. டக்குன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி காற்று ஜாஸ்தியாக வர மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபேனை ஜாஸ்தி படுத்துக்கப்பா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஹீட் வேணும்னு கத்திக்கிட்டு இருக்க. அங்கே என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு அவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இதெல்லாம் அந்த ஆக்சிடென்ட்டான எஃபெக்டாக இருக்குமோன்ட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற கேட்டுட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நானே வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சி ஆகிடுது. ஆமாம், நீங்கள் இப்போ ரொம்ப ஹூட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இங்கே நார்மலாக தானே இருக்குது, அப்போ எதுனா ஃபால்ட் இருக்குல்ல, கல்யாணத்தில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் வந்துடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம என் அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் பார்த்திங்கன்னா அரசர் மெடல் அடி போயிருப்பார் அரண்மனை மூலியமாக, அது ஒரு சடங்கு தான். ஆனால் அந்த மெடலை எழுதுறதுக்குள்ளே அரசர் போதும்னு பாடுபட்டிருப்பாரு. இது வேணாம் அதை கொண்டு வாங்கன்ட்டு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால எல்லா மெடலையும் பார்த்து எழுதியிருப்பாரு. எழுதி கொண்டு போய் இந்த மாதிரி கல்யாணம் நீங்கள் ஏற்றுக்கணும், இந்த அழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன் வீட்டிலேருந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்க. அவங்க அப்பாவுக்கு மூஞ்சி பார்த்தாலே தெரியுது இது கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அரண்மனையிலேருந்து வந்திருக்காங்களே, அதனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சுங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அண்ணனும் சரி அண்ணியும் சரி அதுக்கு கல்யாணத்துக்கு ஓகேங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனும் இந்த மாதிரி ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு டீப் டின்னர்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இன்னைக்கு டின்னருக்குலாம் டைம் இல்லைங்கிற மாதிரி அவங்க அப்பா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினி இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன்னா டின்னரில் அந்த மாதிரி சாப்பிட போகணுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார், என்னதான் பண்ண போகிறாருங்கிற மாதிரி இவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஹீரோயின் உள்ள கூப்பிட்றாங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இதுவும் நடக்க வேண்டிய ஒரு சடங்கு போல், பாடி செக்கப் எல்லாமே கிளியராக பண்ணணுன்ட்டு. ஹீரோயினுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு. அதனால தான் இது உங்கள் குழந்தைய கூட பாதிக்கும்ன்றிருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் கல்யாணமே பண்ணலை, அதுக்குள்ளே குழந்தையாடா, பத்தாதுக்கு நான் வேற டிவோர்ஸ் பண்ண போகிறேன், இவங்க விட மாட்டாங்க போல் அப்படின்ட்டு இருக்க. ஏன்க்கு இப்போ பதறதெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது. இவங்களுக்கு இப்போது டெம்பரேச்சர்லாம் ஜாஸ்தி ஆகுதுன்ட்ருக்க, அதுதான் பிரச்சனைங்க, சும்மா டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குங்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு மழுப்பிட்டு ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஏனுக்கு புரிஞ்சிருது. அப்புறம் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு சொல்லு உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் நீங்கள் தான் வியர்ட் பண்ணுறீங்க, நான்லாம் இல்லை, நீங்கள் தான் நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நீ அன்றைக்கி நடந்ததை நினச்சி ஒரு மாதிரி இது பண்ணுறியா அப்படின்ட்டு இருக்க. அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வியர்டான ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன், நீங்கள் தான் அப்படிலாம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா மலைப்புற மாதிரி மலைப்பிட்டு ஏன் உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியும் இல்லையா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சிருது இவள் அப்படியே பயத்தை தான் மூடி மறைச்சு சமாளிச்சுட்டு இருக்கான்ட்டு. அவனுக்கு சிரிப்பு தான் வருது. இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் ஆகிடுவோல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆகிடுது. நான் ஒன்றும் அங்கே தெரியாமலாம் பண்ணினேன், அது நீங்காட்டி தான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இவன் பார்த்திங்கன்னா இவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கன்ஃபர்ஸ் பண்ணிடுறான். அங்கே ஹீரோயினுக்கு நான் சரியான ஷாக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ராணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏன் ஒரு மாதிரியே சுற்றிட்டு இருக்காங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கேள்விப்படுறாங்க. கல்யாணத்தை வச்சுட்டு அவன் ஒன்றும் டல்லாலாம் சுற்ற மாட்டானே, சரி அவன் கூட கொஞ்சம் பேசணும், ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி ராணி ஏன் கிட்ட பேசுறதுக்கு என்ன 2 பேத்துக்கு சண்டை போல் கொஞ்சம் மூஞ்சி உம்மனே இருக்கு அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, எங்களுக்குள்ளே
நாங்கள் இதுக்கு எப்போ சண்டை போட்டிருக்கோம் உங்களுக்கே தெரியல அப்படின்ட்டு எப்படியோ நான் நினச்சபடி கல்யாணம் நடக்க போகுது அதுக்கு மேலே என்ன வேணுங்கிற மாதிரி ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேறு வேறு உலகத்துலேருந்து வந்தீங்க அதனால் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்களும் என் அண்ணன் கூட தான் ஒரே உலகத்துலேருந்து வந்தீங்க 2 பேரும் அரசியல் மாதிரியே வளர்த்தீங்க. பட் என்னாச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும் செட் ஆச்சு என்ன நிம்மதியாக இருந்தீங்களா என்னங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுறான். ஏன்னா அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக கூட வரமாட்டார். நீயே போயிட்டு வா நீயே போட்டு வான்ட்டு இவங்கள தான் அனுப்பிச்சுடுவாங்க. ராணிக்கா அப்போ ஏன் தான் பார்த்தீங்கன்னா சரி விடுங்க அண்ணனுக்கு ஒர்க் இருக்குல்ல நான் வரேன் அப்போ யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களே நீங்கள் என் கூட போனீங்கன்னா நம்ம குடும்பத்தோட மானமும் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கம்பெனி இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருக்க. உங்கள் அப்பா இதுக்கு என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்ட்டு ராணி பார்த்தீங்கன்னா அப்போ ஏன்டா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அதைவே நினச்சிட்டு இப்போ நின்றுட்டுருக்க. இந்த அரண்மனையில் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியுமா என்னங்கிற மாதிரி ராணி கேட்டுட்ருக்காங்க. ஏன்க்கு அது ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக ராணியை பார்த்துட்ருக்க. இங்கே ஹீரோயினா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி 10க்கு நம்ம இவன் ஏன்னு சொல்லியிருப்பான்ல அது நீ காட்டி தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்ட்டு அது வேற இவளுக்கு மண்டையை பிடிச்சிட்ருக்கு. எதுனா ஃபோன் பண்ணி கேட்டுடலாமான்னு ஃபோன் போகுது. பட் இருந்தாலும் வேணாம் அது எதுனா ஆக்வர்டாக ஓவராக பண்ணிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணலாம் சிவனேன்னு தூங்குறதா நல்லதுன்ட்டு நைட்டு 2 மணிக்கு உட்காந்து நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனும் தூக்கம் வராமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். லாக்கரில் இந்த இன்னொரு விஷயம் இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் வேறு அன்றைக்கி 2 பேரும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களே அது எப்படியோ ஒரு வழியாக சைன் போட்டு வச்சுருக்காங்க போல் அதை எடுத்து வச்சு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பார்க்க ஒரு மாதிரி ஆகிடுது. இவங்க எல்லாம் தூங்காமல் இருந்தால் சம்மந்தமே இல்லாமல் நம்ம ராணி இருக்கார்ல அவரோட அப்போ உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னா அன்றைக்கி அரசர் இறந்துருப்பார்ல அந்த நைட்டே பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இவர் பொண்ணு தானே அதனால் இவர் பதறி அடிச்சுட்டு போய் ராணியை பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. அங்கே ராணி இருட்டில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. என்னாச்சு என்னதான் நடந்துச்சு சொல்லுங்கள் நீங்கள் ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் ராணி பார்த்தீங்கன்னா பதட்டத்திலேயே பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி அரசர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இருக்க. சரி அவர் என்னதான் சொன்னாங்க இந்த மாதிரி என்னன்னாச்சுன்னு சொல்லுங்கள் வெளியே வேறு மாதிரி விஷயம்லாம் பரவிட்டு இருக்குங்கிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த அரசவையை வேணாம் அப்படின்ட்டு ஏன் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இருந்தான்னு நினச்சேன் அவர் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறது என்னோட பையனோட வாழ்க்கை முக்கியம் தானே அதனால நான் தான் எல்லாத்தையும் சாம்பலானேன் அப்படின்ட்டு சாம்பலாக எரிச்சு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்னை புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே அவரோட பையனோட நல்லதுக்கு தான் பண்ணேன் எங்கள் பையன் நல்லதுக்கு தான் பண்ணேன் அப்படின்ட்டு இருக்க. என்னத்தை தான் பண்ணீங்க முழுசாக தான் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு இருக்க. நான் எல்லாத்தையும் சாம்பலாக எரிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இவங்க பண்ணாங்களா இல்லை அந்த உயில் எழுதி வச்சு அது கிழிச்சாங்களா அப்படின்னு தெரியல. அந்த கோயிலையே அவங்க சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்க. இங்கே ஈயானும் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் இருக்குல்ல அது ஏதோ சீக்ரெட் லாக்கராட் இருக்குது அதில் வைக்கலான்ட்டு போயிட்டுருக்கான். அப்போது அந்த மடல்லாம் இருக்குது பக்கத்தில் ஏதோ ஒரு பேப்பரும் இருக்குது. அவன் இதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அது வேறு எதுவுமே இல்லை நம்ம ராஜா இருக்கார்ல அவர் கைப்பட எழுதியிருப்பார்ல இந்த மாதிரி இதை நான் ஈயான்ட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் வேண்டான்ட்டு அந்த இதுதான் அவன் இதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோனோட கல்யாண வேலை அந்த ஷேர் வேலையெல்லாம் பேசுறதுக்கு அவங்க அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌன் பிரின்ஸ் இருக்கார்ல ஈயான் அவனோட ஹேர் ஸ்டைலை வச்சுட்டு அவங்க அண்ணா வந்துக்கிட்டு இருக்க. அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு மற்றவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க நீங்களே அழகாக தானே இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க என்னதான் இருந்தாலும் சரி அவங்களும் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க அழகா. அப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க புரியுதா அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்துடுறாரு. வந்த உடனே இவங்க இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு கல்யாணத்தை நம்ம நடத்திடலாட்டிருக்க. அவங்க அப்பாவுக்கு மூஞ்சியே இல்லை இருந்தாலும் வேறு வழியே இல்லை என்ன பண்ணி தொலைகிறதுங்கிற மாதிரி அவங்க அப்பா மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் வாயை மூடியா நீ எப்போ பார்த்தாலும் லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா விட்டா கல்யாணத்தை நிறுத்திருப்பார்ல அதே மாதிரியே யோசிச்சுட்டு இருக்க. இவங்க ஹீரோயினும் ஈயானும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்நேரம் நம்ம ஃபேமிலியோட டின்னர் நடக்கும்ல அதாவது நம்ம ஈயான் வீட்டில் நடந்துச்சுல அந்த மாதிரி ஹீரோயின் வீட்லேயும் ஒரு டின்னர் நடக்கணுமாமா. அதெல்லாம் ஒரு படி சம்மந்தமாக இருக்கும். அப்போ தான் ஃபேமிலிக்குள்ளே க்ளோஸ்னஸ் வரும் நடத்துறது. அதுவும் 4 மணி நேரம் டின்னர் டைமுங்க. இதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் டவுட் வந்துடும். அரசர் பொருசெல்லாம் பேசுவாங்க நல்லா குடும்ப ஸ்ட்ரென்த் இல்லைன்ட்டு. அதனால 4 மணி நேரம் நடத்தணும்னு இருக்க. ஹீரோயின்கா மூஞ்சியே இல்லை ஏன்னா 1/2 மணி நேரம் கூட தாண்டாது இது என்னங்கடா 4 மணி நேரங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன் இவளோட மூஞ்சி மாறுறதெல்லாம் பார்க்குறான் அவன் எதுவுமே சொல்லலை. நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு டின்னருக்கு போக அவங்க அப்போ வரவே இருக்க மூஞ்சியே இல்லாமல் அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் டின்னர் நல்லபடியாக நடந்துச்சா இல்லையா இவங்க கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்பவே நல்லா சுவாரஸ்யமாக அப்படியே ரொமான்டிக்காக சொல்லியிருப்பான். பட் அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பரபரப்பான எபிசோடில் ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.